ஓம் சாந்தி 26/8/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவது கிடையாது. ஆ மற்றும் ஆ. ஆ என்றால் அப்பா, ஆ என்றால் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எப்படி? பதில்: ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதீதமானவர்களை பாவனமாக ஆக்குவதாகும். தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில் தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க, அனைவரையும் சத்தோப்பிரதானமாக்குவதற்கு. ஏனென்றால் இப்போது வீடு செல்ல வேண்டும். ஒரு பாடத்தில் அனுபவமிக்கவர் ஆகுங்கள். நாம் தேகமல்ல, ஆத்மாக்கள். இதே பாடத்தின் மூலமாக தந்தை நினைவு இருக்கும் மற்றும் பாவனமாக ஆகிவிடுவீர்கள், தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே பதீத்த பாவனராக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், சத்கதி தாத்தா அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார், வேறு யாரும் அல்ல. இப்போது அவசியம் வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். புருஷார்த்தம் முயற்சி செய்து அதிகமாக செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானது என்று தந்தை கூறுகிறார். நினைவினால் தான் தூய்மையாக ஆக முடியும். பிறகு படிப்பும் வேண்டும். முதலில் ஆல்ஃப தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆல்ஃப என்றால் அல்லாஹ், பே என்றால் பாதுஷாய், பிறகு இந்த அரசாட்சி. இதற்காக உங்களுக்கு டைரக்ஷன் உத்தரவு கிடைக்கிறது. 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். சதோ பிரதானமான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். படி கீழே இறங்க வேண்டியிருக்கிறது. இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். சத்தியுகம் என்பது பாவன உலகமாகும். அங்கு ஒருவர் கூட பதீதமானவராக, தூய்மையற்றவராக இருக்க மாட்டார்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது. முக்கியமான அடிப்படை விஷயமே தூய்மை ஆவதற்கானதாகும். இப்பொழுதே தூய்மையாகுங்கள். அப்போதுதான் புது உலகத்தில் நீங்கள் வருவீர்கள். மேலும் ஆட்சி புரிவதற்கு தகுதி உடையவர்களாகவும் ஆகுவீர்கள். அனைவரும் பாவனமாக, தூய்மையாக ஆக வேண்டும். அங்கு பதீதமானவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். யார் இப்பொழுது சத்தோ பிரதானமாக ஆவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவார்கள். அடிப்படை விஷயமே இது ஒன்று மட்டும்தான். தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை ஒன்றும் அதிகமான உழைப்பு உங்களுக்கு தருவது கிடையாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று மட்டுமே கூறுகிறார். திரும்ப திரும்ப கூறுகிறார். முதலில் இந்த பாடத்தில் அனுபவமிக்கவராகுங்கள். நான் தேகம் அல்ல, நான் ஆத்மா ஆவேன். அவ்வளவுதான். பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பது கிடையாது. 2 வார்த்தைகளிலே கூறிவிடுவார்கள். பெரிய மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள். சதோ பிரதானமான நிலையிலிருந்து தமோ பிரதானமான நிலைக்கு ஆவதற்கு எவ்வளவு பிறவிகள் படித்துள்ளன என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். 63 பிறவிகள் என்று கூறமாட்டோம், 84 பிறவிகள் பிடித்துள்ளது. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், சொர்க்கவாசி, அதாவது சுகதாமத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்ற இந்த நிச்சயமோ உள்ளது உங்களுக்கு. சுகதாமமாக இருந்தது. அதற்கு தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்றும் கூறப்படுகிறது. அவர்களும் மனிதர்களாக தான் இருக்கிறார்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அவ்வளவுதான். இச்சமயம் இங்கு இருப்பவர்கள் அசுர குணம் உடையவர் மனிதர்களாக இருக்கிறார்கள். அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையில் யுத்தம் நடந்தது. பின் தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியது என்பதையோ சாஸ்திரங்கள் எழுதி வைத்து விட்டுள்ளார்கள். நீங்கள் முதலில் அசுரர்களாக தான் இருந்தீர்கள் என்பதையோ தந்தை இப்போது புரிய வைக்கிறார். தந்தை பிராமணராக்கிய பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக யுக்தி கூறியிருக்கிறார். மற்றது அசுரர்கள் மற்றும் தேவதைகளின் யுத்தத்தில் விஷயமோ இங்கு கிடையவே கிடையாது. தேவதைகளுக்கு அஹிம்சோ பரமா தர்மா. தேவதைகள் எப்போதாவது சண்டையிடுவார்களா என்ன? இம்சையின் விஷயமோ இருக்க முடியாது. சத்தியுகத்தில் தெய்வீக ராஜ்யத்தில் யுத்தம் எங்கிருந்து வந்தது? சத்தியுகத்தின் தேவதைகள் இங்கு அசுரர்களுடன் சண்டையிடுவார்களா என்ன? அசுரர்கள் அங்கு தேவதைகளிடம் சென்று சண்டையிடுவார்களா? அவ்வாறு ஆகவே முடியாது. இது பழைய உலகமாகும், அது புது உலகமாகும்.
பின் யுத்தம் எவ்வாறு ஏற்பட முடியும்? பக்தி மார்க்கத்திலோ மனிதர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதை சத்தியம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். யாருடைய புத்தியிலும் வேலை செய்வது கிடையாது. முற்றிலும் கல் புத்தி போன்றவர்களாக உடையவர்களாக இருந்தார்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் கல் போன்ற புத்தி உடையவர்கள், சத்தியுகத்தில் தங்கம் போன்ற புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ராஜ்யம் இருப்பதே பாரஸ்நாத்தினுடையதாக இருக்கிறது. பாரஸ்நாத் என்றால் தங்கத்தினுடைய புத்தி உடையவர். இங்கே ராஜ்யம் கிடையாது. துவாபர யுகத்தில் ராஜாக்கள் கூட அப்பவித்திரமாக தூய்மையற்றவர்களாக தான் இருந்தார்கள். ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் இருந்தது, ஒளியினுடையது கிடையாது. அதாவது தூய்மையினுடைய ஒளி கிரீடம் கிடையாது. அங்கு எல்லோருமே தூய்மையாக இருந்தார்கள். சத்தியுகத்தில் எல்லோருமே தூய்மையாக இருந்தார்கள். ஒளி கிரீடம் என்பதும் பொருள் ஏதோ ஒரு மேலே ஒளி நின்று கொண்டிருக்கிறது என்பது பொருள் அல்ல. படத்தில் தூய்மையின் அடையாளமாக தலைக்கு பின்னாலே ஒளியை காண்பித்திருந்தார்கள். இச்சமயம் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். உங்களுடைய லைட் ஒளியானது எங்கே உள்ளது? தந்தையிடம் யோகம் கொண்டு தூய்மையாகிறீர்கள் என்பதை நீங்கள் இப்போது அறிந்து உள்ளீர்கள். அங்கு விகாரத்தின் பெயர் கிடையாது. விகாரி ராவண ராஜ்யமே முடிந்து போய்விடுகிறது. இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இங்கு ராவணனை காண்பித்திருக்கிறார்கள். ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள், ஆனால் எரிந்து போவது கிடையாது. நீங்கள் அந்த ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். பிறகு அந்த ராவணன் இருக்கவே மாட்டான். நீங்கள் அகிம்சாவாதியாகி இருக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால் ஆகிறது. நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகளின் எல்லா விக்ரமங்களும் விநாசமாக போகிறது. பல பிறவிகள் என்றால் எப்பொழுது முதல்? விக்கிரமங்கள் அதாவது தீய செயல்கள் எப்பொழுது ஆரம்பமாகிறது? முதலிலோ ஆதிசனாத்தனா தேவி தேவதா தர்மத்தினவராகிய நீங்கள் தான் வந்தீர்கள். சூரிய வம்சத்தினர் பிறகு சந்திர வம்சத்தில் 2 கலை குறைந்து போய்விடுகிறது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டு போகிறது. இப்போது அடிப்படையான விஷயமாவது தந்தையை நினைவு செய்து சதோ பிரதானமாக வேண்டும். யார் முந்தைய கல்பத்தில் சதோ பிரதானமாக ஆகியிருந்தார்களோ அவர்களே ஆகி விடுவார்கள். வந்து கொண்டே இருப்பார்கள். வரிசைக்கிரமமாக வருவார்கள். பிறகு நாடகப்படி வரும்போது கூட இவ்வாறே வரிசைக்கிரமமாகவே வருவார்கள். கீழே இறங்கி வருவார்கள். வந்து பிறவி எடுப்பார்கள். நாடகம் எவ்வளவு விசித்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள். இதை அறிந்து கொள்வதற்கு கூட அறிவு வேண்டும். எப்படி நீங்கள் கீழே இறங்கினீர்களோ இப்போது மீண்டும் ஏற வேண்டும். வரிசைக்கிரமமாக தான் தேர்ச்சி அடைவார்கள். பின் வரிசைக்கிரமமாகவே கீழே வருவார்கள். உங்களுடைய லட்சியம் நோக்கமே சதோப்பிரதானமாக ஆக வேண்டும் என்பதே. எல்லோருமே முழு தேர்ச்சி அடைவது கிடையாது. 100% மதிப்பெண்கள் பெற்று மார்க்குகளிலிருந்து பிறகு குறைந்து கொண்டே போகிறது. எனவே மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த புருஷார்த்தத்தில் முயற்சியில் தான் தோற்றுவிடுகிறார்கள். சேவை செய்வதோ சுலபமாக இருக்கிறது. மியூசியத்தில் நீங்கள் எந்த விதத்தில் புரிய வைக்கிறீர்கள் என்பதை வைத்து ஒவ்வொருடைய படிப்பு பற்றி தெரிய வருகிறது. இவர் நன்றாக புரிய வைப்பதில்லை என்பதை தலைமை ஆசிரியர் பார்க்கும்போது அவரே சென்று புரிய வைப்பார், வந்து உதவி செய்வார். இவர்கள் சரியாக புரிய வைக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக 1-2 பேர் காவலர்களாக வைக்கப்படுகிறார்கள். யாராவது கேள்வி கேட்கும்போது குழம்பி போவது கிடையாது. சென்டரின் சேவையை விட கண்காட்சியின் சேவை நன்றாக இருக்கும் என்பதையும் புரிந்து உள்ளீர்கள். கண்காட்சியை விட மியூசியத்தில் நன்றாக இருக்கும். மியூசியத்தில் நல்ல முறையில் ஷோ வெளிப்படுத்துவார்கள். பின் யார் பார்த்துவிட்டு செல்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருப்பார்கள். இதுவோ கடைசி வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த காட்ஃபாதர்லி யூனிவர்சிட்டி இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது. இதில் மனிதர்களுடைய பெயரே கிடையாது. இதனுடைய திறப்பு விழா யார் செய்கிறார்கள்? நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்விக்கிறீர்கள். ஆக பெரியவர்களுடைய பெயர் கேள்விப்பட்டு நிறைய பேர் வருவார்கள். ஒருவருக்கு பின்னால் ஏராளமானோர் வந்து விடுவார்கள். எனவே பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களையும் பிரசுரித்து மற்ற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். பின் மனிதர்கள் பார்த்து இவர்களிடம் இவ்வளோ பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்பார்கள். இவர்களோ மிகவும் நல்ல அபிப்பிராயம் கொடுக்கிறார்கள். எனவே இதை பிரசுரிப்பது நல்லது. இதில் வேறு ஏதோ மந்திரஜாலம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. எனவே அபிப்பிராயத்தின் புத்தகம் தயாரிக்க வேண்டும் என்று பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். இங்கும் விநியோகிக்கவும் வேண்டும். பொய்யான உடல், பொய்யான மாயை, ஜூட்டா ஷரீர், ஜூட்டா மாயா என்று பாடப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாமே வந்துவிடுகிற நிறைய பேர் இதை ராவண ராஜ்யம் ராட்சச ராஜ்யம் என்று கூறுகிறார்கள்.
முதலில் யாருடைய ராஜ்யம் உள்ளது என்பதை பற்றி சிந்தனை வர வேண்டும். பத்தீதர்களாகிய எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். எனவே பத்தீத தன்மையின் எல்லாமே வந்துவிட்டது. எல்லோருமே ஹே பத்தீத பாவனரே என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் பத்தீதமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பத்தீத பாவனர் பரம்பிதா பரமாத்மா இல்லை. இந்த எல்லா நதிகளும் கால்வாய்களா என்ற இந்த பாடலை கூட நீங்கள் சரியாக வடிவமைத்து உள்ளீர்கள். அமிர்தசரஸில் கூட குளங்கள் இருக்கிறது. அதாவது பொற்கோயில் அமிர்தசரஸ் பஞ்சாபில் தண்ணீர் முழுவதும் அசுத்தமாகி ஆகிவிடுகிறது. அதை பிறகு அவர்கள் அமிர்தத்தின் குளம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் அமிர்தம் என்று கருதி குளத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். எனவே பெயரே அமிர்தசரஸ் என்று வைத்துள்ளார்கள். இப்போது கங்கை கூட அமிர்தம் என்று கூறுகிறார்கள். தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாகி விடுகிறது என்றால் கேட்கவே வேண்டாம். பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் ஸ்நானம் செய்திருக்கிறார். மிகவும் அசுத்தமான தண்ணீராக இருக்கும். பிறகு மண்ணெடுத்து பூசிக்கொள்கிறார்கள். பாபா அனுபவமுடையவராக இருக்கிறார். பிரம்மா பாபா இவரை போன்ற அனுபவமுடையவர் யாருமே இருக்க முடியாது. பெரிய பெரிய வைஸ்ராய் ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்திக்கும் அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருந்தது. சோளம் கம்பு ஆகியவற்றை கூட விற்று கொண்டிருந்தார். சிறிய வயதில் 4-6 அணா சம்பாதித்தால் போதும் குஷி அடைந்து விடுவார். இப்பொழுது பாருங்கள், எங்கோ சென்று விட்டார். கிராமத்து சிறுவன் கவுங்கா சோரா பின் என்னவாக ஆகிறார். நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறார். எப்படி 84 பிறவிகள் எடுத்து சாதாரண சிறுவன் ஆனார் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். கிருஷ்ணனுடையதும் சரித்திரம் கிடையாது, கம்சனுடையதும் சரித்திரம் கிடையாது. கிருஷ்ணரை பற்றி பானை உடைப்பது போன்ற இதுவெல்லாம் பொய்யாக கூறியிருக்கிறார்கள். தந்தையை பாருங்கள், எவ்வளவு எளிமையாக கூறுகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவில் செய்யுங்கள். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா ஆவேன். நாம் அனைவரும் சகோதரர்களாவோம். அவர் தந்தை ஆவார் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். சகோதரர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். அவர்களோ ஹே பகவான், ஹே இறைவனே என்று கூறுகிறார்கள். ஆனால் எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். தந்தை இப்போது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். நாடக திட்டத்தின்படி இதற்கு கீதையின் யுகம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தந்தை வந்து ஞானத்தை கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் உயர்ந்தவர் ஆகிறீர்கள். ஆத்மா கூட சரீரத்தை தாரணம் செய்து பிறகு பேசுகிறது. தந்தை கூட திவ்ய அலௌகிக்க காரியம் செய்ய வேண்டியுள்ளது. எனவே சரீரத்தின் ஆதாரம் எடுக்கிறார். அரை கல்பம் மனிதர்கள் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். பின் அழைக்கிறார்கள். தந்தை கல்பத்தின் ஒரே முறைதான் வருகிறார். நீங்களோ திரும்ப திரும்ப உங்கள் பாகத்தை ஏற்று நடிக்கிறீர்கள். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இது ஆகும். இந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் இல்லை. இதற்கு அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் கிடையாது. மற்றபடி அந்த தர்மத்தினுடைய படங்கள் மட்டும் மீதி உள்ளன. எனவே தந்தை கூறுகிறார், நீங்கள் இந்த லட்சுமி நாராயண ஆக வேண்டும். எய்ம் அண்ட் அப்ஜெக்ட் லட்சியம் முன்னால் உங்களுக்கு உள்ளது. இது ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மமாகும். மற்றபடி இந்து தர்மம் என்று எந்த ஒரு தர்மமும் கிடையாது. இந்து என்பதோ இந்துஸ்தானில் பெயராகும். எப்படி சன்னியாசிகள் பிரம்மம் அதாவது வசிக்கும் இடத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்களோ அதுபோல இவர்களும் வசிக்கக்கூடிய இடத்தையே தங்களது தர்மம் என்று கூறிவிட்டார்கள். ஆதி சனாதனா என்பது இந்து தர்மமாக இருந்ததா என்ன? இந்துக்களே தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள், மகிமை பாடுகிறார்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே இந்து ஆகிவிட்டார்கள். தர்மம் கெட்டு கர்மம் கெட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். மற்ற எல்லா தர்மங்களும் நிலையாக இருக்கிறது. இந்த தேவதா தர்மம்தான் பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது. தாங்களே பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். பின் பூஜாரியாகி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். எவ்வளவு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. கிருஷ்ணராகவும் எவ்வளவு பெரிய புரிய வைக்கிறார். இவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசராக இருக்கிறார். எனவே 84 பிறவிகளும் அவரிடமிருந்து தான் ஆரம்பமாகிறது. 84 பிறவிகளும் பிரம்மா பாபாவிடமிருந்து தான் ஆரம்பமாகிறது. அவர்தான் கிருஷ்ணராகவும் ஆகிறார். அவர்தான் பிரம்மாவும் ஆகிறார். அவர்தான் ஹம்சோ ஹம் என்ற பாடத்தை முடிக்கிறார். அநேக பிறவிகளின் கடைசி பிறவிக்கும் கடைசியில் நான் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எனவே அதனுடைய கணக்கை அவசியம் கூறுவார். இந்த லட்சுமி நாராயணன் தான் முதல் நம்பரில் வந்திருக்கிறார்கள். எனவே யார் முதலில் இருந்தார்களோ அவர்களே பின் கடைசியில் செல்வார்கள். ஒரே ஒரு கிருஷ்ணன் மட்டும் இருக்கவில்லை, மற்ற விஷ்ணு வம்சாவளிகள் கூட இருந்தார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் அறிந்து உள்ளீர்கள். இதை பின் மறந்துவிடக்கூடாது.
இப்போது மியூசியங்களோ திறந்து கொண்டே இருக்கிறது, நிறைய திறந்து கொண்டே போகும். நிறைய பேர் வருவார்கள். எப்படி கோயிலுக்கு சென்று தலை வணங்குகிறார்களோ, உங்களிடம் கூட லட்சுமி நாராயணன் படங்கள் இருப்பதை பார்க்கும்போது பக்தர்கள் அந்த படங்களுக்கு முன்னால் பைசா வைத்து விடுவார்கள். இங்கோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளது. பைசா வைக்கும் விஷயங்கள் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போது நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் பைசா வைப்பீர்களா என்ன? நீங்கள் புரிய வைக்கும் லட்சியத்துடன் செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் தெரிந்து உள்ளீர்கள். கோயில்களிலும் நிறைய உள்ளன. முக்கியமானது சிவனின் கோயில். அங்கு மற்றவர்களின் விக்கிரங்களை ஏன் வைக்கிறார்கள்? எல்லோருக்கும் முன்னால் பைசா வைத்து கொண்டே சென்றார்கள் என்றால் வருமானம் வந்துவிடும். எனவே அதை சிவனின் கோயில் என்று கூறுவார்களா, இல்லை சிவ குடும்பத்தின் கோயில் என்று கூறுவார்களா? சிவபாபா இந்த குடும்பத்தை ஸ்தாபனை செய்தார். உண்மையிலும் உண்மையான குடும்பம் பிராமணர்களாகிய உங்களுடைய குடும்பமாகும். சிவபாபாவின் குடும்பம் சாலிகிராமங்கள் ஆகும். பிறகு நாம் சகோதர சகோதரியின் குடும்பம் ஆகிவிடுகிறோம். முதலில் சகோதர சகோதரர்களாக இருந்தோம். பிறகு தந்தை வரும்போது சகோதர சகோதரி ஆகிறோம். பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் வருகிறீர்கள். எனவே அங்கு குடும்பம் இன்னும் பெரிதாக இருக்கும். அங்கு கூட திருமணம் நடக்கும். பின் குடும்பம் இன்னும் விருத்தியை அடைகிறது. வீடு, அதாவது சாந்திதாமத்தில் இருக்கும்போது நாம் சகோதரர்கள் ஆகிறோம். ஒரு தந்தை சிவபாபா இருக்கிறார். பிறகு இங்கு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரர் சகோதரி ஆவார்கள். வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறகு ராவண ராஜ்யத்தில் மிகவும் விருத்தியாகி கொண்டே போகும். தந்தை எல்லா ரகசியத்திலும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிறகும் கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கிவிடும். படிப்பினால் பாவங்கள் அழியாது. தந்தையின் நினைவுதான் முக்கியமானதாகும். நல்லது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமது புத்தியை பவித்திரமான தங்கம் போல ஆக்க வேண்டும். மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லிய புத்தி உடையவராக ஆக்கி நாடகத்தின் விசித்திர ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இப்போது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகிக்க செயல்களை செய்ய வேண்டும். பாபா என்ன கூறுகிறார்? இப்போது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகிக்க செயல்களை மட்டும் செய்ய வேண்டும். டபுள் அகிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது விகர்மங்களை விநாசம் செய்து கொள்ள வேண்டும். வரதானம். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோகயுக்தாக இருக்க வேண்டும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பார்கள், அதாவது சமநிலையில் இருப்பார்கள். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் வருகிறார்களோ அவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டிருக்கும். நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கிறார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதங்கள் செய்வார்கள். மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களே. ஸ்லோகன். ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். ஒரு நொடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.